பண்ணாரு போன வாரம். இது மாதிரி வந்து பெரியவா உலகத்துக்கு வரா, நீ சேட் பண்றியாமான்னு கேட்டாரு. நான் வந்து இப்போ சேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எப்பயுமே பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் வந்து அந்த கவுண்ட் போடுறது எனக்கு என்னோட ஃபோன் மாறினதுனால என்னால் பண்ண முடியல மாமான்னு. இல்லை ஏஎஸ்எம்பிஎஸ் அதில் போட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீ எப்பயும் போல போடலான்னாரு. அப்போது டவுன்லோட் பண்ணால் என்னோட பழைய கவுண்டே அதில் இருந்தது. அப்படியே நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அப்போது பெரிய மாமா சொன்னா, பெரியவா நான் இருக்கேன்னு உனக்கு சொல்கிறாமா அப்படின்னு சொன்னா. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் எல்லாத்துக்குமே பெரியவாளை தான் கேட்பேன், அழுவேன், அவர்கிட்ட டெய்லி பேசுவேன். எனக்கு என்ன வேணுமோ அது பெரியவாக்கிட்ட சொல்லுவேன். பெரியவா வந்து எனக்கு அதை நடத்தி கொடுப்பா. ஆனால் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை வந்து தாங்குற சக்தியும் கொடுத்து அதை நிவர்த்தியும் பண்ணி கொடுத்துருக்கா பெரியவா. பெரிய மேஜர் சர்ஜரி ஆச்சு எங்கள் ஆத்துக்காருக்கு. அப்போவும் பெரியவா கிட்ட தான் அழுவேன். எனக்கு நல்ல டாக்டரை காமிச்சு அவர் நல்லபடியாக குணப்படுத்தணும் பெரியவான்னு கேட்டேன். அதே மாதிரி அவர் பூர்ண குணமாகி இப்போ பெரியவாளுக்கு பூஜை பண்ணுற அளவுக்கு உடம்பு இதுவாகி வந்திருக்கா. அதுவே பெரியவாளோட கருணை. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. பெரியவாளோட கடாட்சம் தான். எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க பெரியவா, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க பெரியவான்னு தான் நான் எப்பவுமே பெரியவாள்கிட்ட கேட்பேன். எங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிப்பேன். யார் எது வேணும்னாலும் பெரியவாக்கிட்ட தான் நான் சொல்லுவேன். யாராவது ஏதாவது எனக்கு சொன்னாலும் உடனே பெரியவா அவள் இந்த மாதிரி கேட்குறா, பெரியவா அவளுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்க பெரியவான்னு தான் நான் சொல்லுவேன். பெரியவா வந்து எங்கள் நாட்டுக்கு வந்தது வந்து எனக்கு அப்படியே ஒரு கனவு மாதிரி இருக்குது. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு அல்பமான ஒரு மனுஷ பிறவி. நான் ஒரு பூஜையோ புனஸ்காரமோ எதுவுமே நான் ரொம்ப பண்ணது கிடையாது. எப்பயுமே பெரியவாளை நினைச்சுப்பேன், பெரியவாளோட நாமத்தை சொல்லுவேன். 2 போட்டு ஆஃபீஸ்க்கு ஓடுவேன். வியாழக்கிழமை பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் ரெகுலராக பண்ண முடியறதில்லை. என்னால் முடிஞ்ச அப்பெல்லாம் நான் பண்ணுவேன். ஆனால் ஒன்றுமே பண்ணாத எனக்கே பெரியவா இவ்வளோ அனுகிரகம் பண்ணும்போது அவரை பரிபூர்ணமாக சரணாகதி பண்ணி அவரையே நினச்சிட்டு இருக்கவாளுக்கு எங்கேயோ உச்சியில் கொண்டு பெரியவா வைப்பா. இதில் சந்தேகமே கிடையாது. எனக்கு பெரியவா வந்து பரிபூர்ண சந்தோஷம். எங்கள் ஆற்றுல எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் ஆற்றுக்கு பெரியவா வரா, நம்ம ஆற்றுக்கு பெரியவா வரா, பெரியவா கிட்ட வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு. என் கூட இருக்கவா எல்லாரும் உடனே வந்தா. என் தங்க பெங்களூர்லேருந்து ஓடி வந்தா. பெரியவாளை இந்த பூஜைக்காகவே அவன் வந்திருக்கா. நாளை காத்தால இன்னைக்கு காத்தால வந்தா நாளை காத்தால கிளம்பி போகிறான். அதுலேருந்தே பெரியவா வந்து இந்த ஆற்றுல எவ்வளோ இதுவாக இருக்கான்றத தெரிஞ்சுக்கலாம். பெரியவாளுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய குரு மகானுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியலையேன்னு எங்கள் ஆத்துக்கார் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம ஆத்துக்கு ஒரு குரு வரணும், நம்ம ஆத்துக்கு ஒரு குரு வரணும்னு எப்பயும் அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. அது வந்து கேட்டுதான் பெரியவா எங்களுக்கு வந்திருக்காளான்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம ஆத்துக்கு ஒரு குரு எப்போ வரப்போறான்னு இவர் சொல்லிகிட்டே இருப்பாரு. அதனோட இதுதான் வந்து பெரியவா இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுதான் நான் கேட்டேன், என் நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு. ரேண்டமாக தான்மா எடுத்தேன். உனக்கு பெரியவானோட அனுகிரகம் இருக்குன்னு மாமா சொன்னா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு பரம திருப்தி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் வந்து எனக்கு நடத்தி கொடுத்தது. மேன்மேலும் நான் நகரியம் பண்ணணும். பூர்ண ஆரோக்கியத்தோடு நான் எப்பயுமே பெரியவாளுக்கு சேவை பண்ணணும். இதுதான் என்னோட ஆசை. எல்லாரும் சுபிக்ஷமாக நல்லா இருக்கணும். என் குழந்தைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கா. ஆனால் மகாபெரிவா பார்த்துப்பான்ற ஒரு நம்பிக்கையில் தான் படிக்க அமைச்சேன். அங்கே தான் இங்கே இருக்கா. அவளும் வந்து பெரியவாளோட படம் எல்லாம் வச்சுன்னு இருக்கா ஆற்றுல. அவளால் முடிஞ்சதை அவள் பண்ணுவான். பெரியவாசனம், பெரியவா கடாட்சம். நமஸ்காரம்.